நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த பயிற்சி மூலமாக எனக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ, நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸில் என்னென்னலாம் மாற்றிக்கணும், எதெல்லாம் நம்ம உயர்ந்த லட்சியம், இறைவனை அடையிறது தான் உயர்ந்த லட்சியம், அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அந்த டு த கோர் வரைக்கும் அவர் போய் சொல்லி கொடுக்குறாரு. அது நமக்கு எப்படி படுதுன்னா, அதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பாக இந்த ஒரு மாதத்தில் எனக்கு நிறைய மாற்றங்களை என்னால் உணர முடியுது. நிறைய வருஷங்களாக தேங்கி கடந்த என்னோடய மன சுமைகள், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இதில் எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. ஐயா நிறையா சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டு நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நன்றி உணர்வு பட்டியல். உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, வார்த்தையால் அதை விவரிக்கவே முடியல. நான் இதுக்கு முன்னாடியே நன்றி உணர்வு பட்டியல் எழுதியிருக்கிறேன். பட் ஆனால் ஒரு 10 எழுதுவேன், 12 எழுதுவேன், அப்புறம் சில நாள் விட்டுருவேன் அப்படி. ஆனால் ஐயா இந்த நன்றி உணர்வு பட்டியல் எப்படி பண்ணணுன்ற ஒரு பிரமிடு போட்டு கொடுத்துருந்தார். அது எழுத ஆரம்பித்தா 30, 35, 40 கிட்ட போகுது. ஆனால் இதை எழுத ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையுமே ஐயா மானிட்டர் பண்ணியிருப்பார். எல்லா துறை அதில் விடுபட்டதுன்னு எதுவுமே சொல்லவே முடியாது. எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்குது. அந்த நன்றி பட்டியல் எழுத ஆரம்பிக்க எனக்கு நான் ஒரு 15, 16 நாளாக தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. கிட்டத்தட்ட நான் எதுவுமே சொல்லலை, இவங்கள மாறுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லலை. இது எல்லாமே தானாகவே நடக்குது. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இந்த நன்றி உணர்வு பட்டியலுக்கு ரொம்ப அபரிவிதமான ஒரு மிராக்கிள் நடக்குது அப்படின்றது என்னால் நல்லா உணர முடிஞ்சது. நான் அதே போல் எனக்கு சில ஹெல்த் சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி ஏன் வந்தது அப்படின்ற காரணம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நம்ம அன்பு மிகுதியாக இருக்கும் போதோ, அந்த பிணைப்பில் இருக்கும் போது தான் நம்ம ஒரு கஷ்டத்தை மன்னிக்கிறோம். ஒரு சண்டை சச்சரவு வரும்போது ஒருத்தவங்கள மன்னிக்கிறோம். ஆனால் நான் மறக்கலை. அவங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் மறக்கலை. அந்த மறக்காமல் இருக்கிறதுனால அந்த வலி இன்னும் மனசுக்குள்ளே தேங்கிக்கிட்டே இருக்குது. இந்த நன்றி பட்டியல் எழுத அவங்களோட நல்ல குணங்கள்லாம் எழுத எனக்கு நல்ல ஒரு மாற்றம், என்கிட்டையுமே ஒரு மாற்றம் தெரியுது. என்னை நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். முன்னாடி ஏதோ ஒரு ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும், எனக்கு ஏன் கடவுள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு, நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஆனால் ஸ்டில் ஏன் என்னோடய லைஃப் இப்படி இருக்குன்ற நிறைய கொஷின்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இது எழுத ஆரம்பிக்கும் போது என்னை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களும் மாறுறாங்க. என்கிட்டேயுமே ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. நான் என்னையே ஒரு அன்பின் வடிவமாக பார்க்க ஆரம்பிக்க பழகியிருக்கிறேன். நான் தொடர்ந்து இந்த குழுவில் பயணிக்கிறேன். இன்னும் எத்தனை செஷன்ஸ் போட்டாலும் ஐயாவோட குழுவில் பயணிக்கணும் அப்படின்ற ரொம்ப மனதார விருப்பம் தெரிவிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச உண்மையிலே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதே என்னை கேட்டால் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். அதே போல் ஐயா சொல்கிறத ஃபாலோ பண்ணோன்னா, இது நான் அவர் சொன்ன இந்த 34 கிளாஸில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். பட் இது நான் டெடிக்கேட்டடாக பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒன்று நான் ஃபாலோ பண்ணுறதே எனக்கு இந்த அளவுக்கு சேஞ்சஸை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்துக்களாக அவர் கொடுக்குறாரு, ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. இதை ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத நான் உணர்றேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க்யூ ஸோ மச்.